ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயக பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். வாருங்கள். இன்று 4/1/2025 மார்கழி மாதம் 20ஆம் தேதி குரோதி வருடம் சனிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 சூரிய அஸ்தமனம் மாலை 5:54 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. காலை 4 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். மாலையிலே அந்தி சாயும் நேரம் 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் காலை 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:51 வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 11:16 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி திதி. இன்று பஞ்சமி வாராகி வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் என்ன விஷயமாக முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியிலே மாபெரும் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிலேயே நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும். நல்ல அந்யோன்யமாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள், வாராகி தேவியை வணங்குங்கள், வளம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு வகையிலே ஆதாயம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மாணவர்கள் கல்வியிலும் பிற கலைகளிலும் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல முன்னேற்றம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், மேலும் உயருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். புதிதாக வீடு வாங்க வேண்டுமா? இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். புதிதாக பூமி, அதாவது ஃபார்ம் இது போன்று வாங்க வேண்டுமா? இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், நடக்கும். புதியதாக தொழில் தொடங்க இருக்கின்றீர்களா? இன்றைய நாளிலே முழு முயற்சியை தொடங்குங்கள், நல்லபடியாக நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். நல்ல முயற்சிகளை தொடங்குங்கள். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு தந்தை வழி
தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கிடைக்கும். தன வரவு உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், ஏற்றம் பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆனாலும் இந்த தேவையில்லாத பயத்தை விட்டுவிட்டு ராமநாமத்தை உச்சரியுங்கள். அதிகமான அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். ஆகவே பயணங்கள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். வண்டியிலே செல்லும் போது செல்போன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டக்கூடாது. இதையெல்லாம் மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ரயில்வே லைன் கிராஸ் செய்யும் போது ஜாக்கிரதையாக கிராஸ் செய்ய வேண்டும். சந்திராட்டம நாளிலே நமக்கு இதிலெல்லாம் நமக்கு இடர்பாடுகள் ஏற்படும். ஏதேனும் அடிபடும், விபத்துக்கள் ஏற்படக்கூடிய நாள் சந்திராட்டம நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். மௌனத்தை கடைபிடிங்கள். மௌனத்தை கடைபிடித்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வீண் பயத்தை தவிர்த்து கொண்டு வெளியூர் பயணங்களை பெரும்பாலும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய நாளிலே வெளியூர் பயணங்கள் செய்வது அவ்வளவு ஸ்லாக்கியம் அல்ல. ஆகவே வெளியூர் பயணங்களை தள்ளி போடுங்கள். சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். சந்திராட்டம நாளிலே பெருமாளை வணங்குங்கள். கூடவே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து சிம்மராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்றன. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள். மேலும் சிறப்புகளை காணுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும் இன்றைய நாளிலே. உங்களுக்கு அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனையிலே நீங்கள் தலையிடாதீர்கள். யாருக்கும் எந்த விதமான ஆலோசனையும் சொல்லாதீர்கள். அதன் மூலம் நீங்கள் பிரச்சனைகளில் சிக்குவீர்கள். ஆகவே யாருக்கும் எந்த விதமான ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டாம். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. புதிதாக இன்று கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள் யாருக்கும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலையிலே மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே மௌனமாக இருங்கள். ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். சிலருக்கு வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும்.
பெயரும் புகழும் இன்று உங்களுக்கு தேடி வருகின்றன. வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வணங்குங்கள், மேலும் உயருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பெரிய தொகை ஒன்று கைக்கு வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் கிடைக்கும். நல்ல வேலைக்கு போவீர்கள். இருக்கின்ற வேலையிலிருந்து ஒரு 2 படிகள் அதிகமாக நல்ல போஸ்டுக்கு போவீர்கள். அதே போல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். திடீர் பணவரவு சிலருக்கு ஏற்படும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மகர ராசியினருக்கு அற்புதமாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெற என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். எல்லா முயற்சிகளும் வெற்றியாகும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். செய்தொழில் செய்பவராக இருந்தால், அதாவது சுய தொழில் செய்பவராக இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடை வைத்திருக்கின்றீர்கள் என்றால் நல்ல லாபம் கிடைக்கும். இன்றைய நாளிலே புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்து 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம்.
உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌன விரதம் 12 ராசிக்காரர்களுமே வாரத்திலே ஒரு நாள் மௌன விரதம் இருப்பது சால சிறந்தது. மௌன விரதம் இருப்பதால் நம்முடைய மனமும் நம்முடைய உடலும் சீர்பெறும். அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள் அன்றைய நாளிலே ஏற்படாது. ஆகவே 2 விஷயங்களுக்கும் இது மனதையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ள உதவும், உடலை நன்கு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். இப்படி மௌன விரதத்தால் பல நன்மைகள் ஏற்படும். ஆகவே 12 ராசிக்காரர்களுமே வாரத்திலே ஒரு நாள், ஏதேனும் ஒரு நாள் உங்களுக்கு பிடித்த நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்திற்கு மௌன விரதம் இருங்கள். ஒரு நாள் பேசாமல் இருந்து அந்த மூச்சு காற்று, நிறைய பேசி நம்முடைய மூச்சு காற்று வீணாகிறது, எனர்ஜி வீணாகிறது. அது வீணாகாமல் இருக்க வாரத்திலே ஒரு நாள் மௌன விரதம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்வு செம்மையாக இருக்கும். இன்றைய நாளிலே நீங்கள் அதனை செய்ய வேண்டும். யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீர்கள். அதாவது ஜாமீன் கொடுத்து கடன் வாங்கி கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் புதிதாக வாங்காதீர்கள். அதே போல் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். இப்படியெல்லாம் இருந்தால் இன்றைய நாளை மிக சுலபமாக கடந்து விடலாம். காரணம், பாதிக்கு பாதி சரியில்லாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த 50% சரி செய்வதற்கு பெருமாளை வணங்குங்கள், மௌன விரதம் இருங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது சனீஸ்வர பகவான் 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த சனி எல்லாம் இந்த நேரங்கள் வரும்போது மனிதர்கள் மிகவும் பயப்படுவோம். காரணம், இப்படிப்பட்ட நேரம் வரும்போது எப்படி இருக்கின்ற பெரிய நிலையிலே இருக்கின்ற மனிதர்களையும் கூட அந்த கிரக சஞ்சாரமானது ஆட்டி வைத்துவிடும். அவர்கள் பல இன்னல்களை அனுபவித்து வாழ்க்கையிலே சொல்லனா துயரங்களை அனுபவிப்பார்கள். இது எல்லோருக்கும் பொதுவானது. இந்த ராசி அந்த ராசி என்று இல்லை. மேஷம் முதல் மீனம் வரை யாருக்கும் ஒரே நிலைப்பாடுதான். காரணம், சனீஸ்வர பகவான் என்பவர் நியாயத்தின் தெய்வம். நியாயமாக இருப்பவர்களே அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். நாம் நேரம் நன்றாக இருக்கின்றது என்று ஒரு சில தவறுகளை செய்து விட்டால் அவருடைய பார்வை நம் மீது படும்போது நாம் துன்பப்படுவோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. எப்படி குற்றங்களை செய்து கொண்டே இருக்கின்ற ஒருவன் சரியான போலீஸ் அதிகாரியிடம் சிக்கிக் கொள்கின்றானோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே நேரம் நன்றாக இருக்கும்போது நாம் நேரம்தான் நன்றாக இருக்கின்றதே என்று ஒரு சில தவறுகளை செய்தால் மிகச்சரியாக நமக்கு அஷ்டம சனியோ அல்லது அர்த்தாஷ்டம சனியோ இவை வரும்போது சனீஸ்வர பகவான் நமக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து விடுவார். நாம் எப்போதோ செய்திருப்போம், ஆனால் அதற்கான தண்டனைகளை கொடுத்து விட்டுத்தான் அவர் ஓய்வார். ஆகவே சனீஸ்வரனிடம் நாம் மிகவும் பயப்பட வேண்டும். சரியா? ரைட். இது இப்படி இருக்கின்றது. இந்த வாயு புத்திரனான ஆஞ்சநேய பகவானையே சனீஸ்வர பகவான் தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வர நினைத்தார். இன்றைய அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆஞ்சநேய பகவானிடம் சனீஸ்வர பகவான் வந்து சொன்னார், நான் உங்களை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, பிடித்துக் கொள்கின்றேன் என்றார். ஹனுமான் உடனே சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் வாயுபுத்திரன் மட்டுமல்ல, ஸ்ரீராமனுடைய பக்தன். நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறையாக யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து என்னை பிடிக்க வேண்டுமா என்று சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆஞ்சநேயர். சனீஸ்வர பகவானோ, இல்லை இல்லை, நான் உங்களை பிடித்துத்தான் ஆக வேண்டும், அது என்னுடைய தர்மம். ஆகவே என்னுடைய தர்மப்படி என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும், என்னுடைய வேலையை நான் செய்ய வேண்டும். அதாவது மார்க்கண்டேயனை பிடிப்பதற்கு எப்படி யமதர்மராஜன் வந்தாரோ, யமதர்மராஜன் என்ன செய்தார்? மார்க்கண்டேயனுக்கு 16 வயதோடு ஆயுட்காலம் முடிய போகின்றது.
16வது வயது. அந்த 16வது வயதிலே மார்க்கண்டேயனை பிடிப்பதற்காக யமதர்மன் வருகின்றார். இந்த மார்க்கண்டேயனுக்கு 16 வயது. 16 வயது வரைக்கும் தான் அவனுக்கு ஆயுள். மார்க்கண்டேயனுடைய தாய் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தபோது அவளிடம் கேட்டார்களாம், உனக்கு நீண்ட ஆயுளோடு 100 வயது வாழும் வாழ்க்கை, ஆனால் பிள்ளை மக்காக இருப்பான், அப்படி பிள்ளை வேண்டுமா, அல்லது நல்ல புத்தியுடன் நல்ல ஞானத்துடன் அதீதமான ஞானத்தோடு ஒரு குழந்தை, ஆனால் வயது 16 தான், எப்படி வேண்டும் என்று கேட்டாளாம். உடனே இந்த தாயானவள், மார்க்கண்டேயனுடைய தாய் சொன்னாலாம், எனக்கு மக்காக ஒரு பிள்ளை 100 வயது வாழ்வதை விட நல்ல புத்திசாலியான ஞானம் நிரம்பிய குழந்தை 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் போதும், எனக்கு அதுவே வேண்டும் என்று கேட்டுவிட்டார். ஆனாலும் இந்த தாய் மனது, இந்த தாயானவள் பிள்ளையின் பேரிலே பாசத்தை அதிகமாக வைப்பவள் அல்லவா, நாளாக 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 பிள்ளையின் மீது பாசம் ஏறிக்கொண்டே போகின்றது தாய்க்கு. அப்போது ஐயோ, இந்த பிள்ளை இவ்வளவு புத்திசாலியாக இருக்கின்ற பிள்ளைக்கு ஆயுள் இல்லையே, 16 வயது தான் ஆயுள் போட்டிருக்கின்றாரே என்று கவலை கொள்ளத் தொடங்குகின்றார். அவள் அதீதமான சிவபக்தை. ஆகவே சிவபெருமான் என்ன செய்கின்றார், மார்க்கண்டேயனை பிடிக்க வந்த யமனை தடுத்து நிறுத்துகின்றார். தடுத்து நிறுத்தி, உனக்கு என்ன, நீ எப்படி என்னுடைய பக்தனின் மேல் கை வைப்பாய் என்று யமதர்மனிடம் கேட்கின்றார். யமதர்மனோ, அது என்னுடைய கடமை அல்லவா, நீங்கள் தானே எனக்கு அந்த பதவியை கொடுத்திருக்கின்றீர்கள், பதவியை கொடுத்து உயிர்களை பறிக்கச் செய்கின்ற கடமையை நீங்கள் தானே எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள், நான் எப்படி அதை செய்யாமல் இருக்க முடியும் என்று கேட்கின்றார் யமதர்மன். சரி, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, அவனுடைய வயது 16 வயது இன்றோடு முடிகிறது, நான் அவனை எடுக்க வேண்டும், அப்படியா, சரி, அவனுக்கு என்றும் 16 என்று தன்னுடைய தான் போட்ட சட்டத்தை, யமதர்மனுக்கு உயிர்களை எடுக்கின்ற உரிமையை கொடுத்தவர் சிவபெருமான் தான். ஆனால் தன்னுடைய பக்தனுக்காக தான் போட்ட சட்டத்தையே மாற்றுகின்றார் இறைவன். அதுதான் இறைவன். அதுபோல இங்கே வாயுபுத்திரனை பிடிக்க வருகின்றார் ஆஞ்சநேயர். அதுபோல மார்க்கண்டேயனை பிடிக்க முடியவில்லை யமதர்மனார். அவனுக்கு என்றும் 16 வயதுக்கு மேல் இல்லை என்று அவனுக்கு வரம் கொடுத்து விடுகின்றார் சிவபெருமான். அதுபோல இங்கே வாயுபுத்திரனான ஹனுமனை சனீஸ்வரர் பீடிக்க வருகின்றார். ஆஞ்சநேயர் மிக மிக நியாயத்தோடு தர்மத்தோடு நடக்கின்றவர், மேலும் ராமபக்தர். ஆகவே சனீஸ்வரன் அவரை பிடிக்க ஹனுமன் தனது சுவாசத்தை நிறுத்தி கொண்டு விடுகின்றார். சுவாசத்தை நிறுத்தி கொண்டு விட்டதனால் இவரை பிடித்த சனீஸ்வரருக்கு மூச்சு திணறி போகின்றது. மூச்சு திணறுகின்றது சனீஸ்வரருக்கு. ஆஞ்சநேயா, என்னை விட்டுவிடு என்று கேட்கின்றார். ஆனால் ஹனுமன் விடுவதாக இல்லை. கடைசியாக மற்ற கிரகங்கள் இருக்கின்றதல்லவா, சனி பகவான் தவிர மற்ற ஏனைய 8 கிரகங்கள், அந்த கிரகங்கள் அனைவரும் வந்து கெஞ்சுகின்றார்கள் ஹனுமனிடம். அப்போது ஹனுமன் என்ன சொல்கின்றாராம் தெரியுமா, அதுதான் ஹனுமன். தனக்கென எதுவும் கேட்காதவர் ஹனுமன். ராமரிடமே தனக்கென எதுவும் கேட்கவில்லை அவர். ராமரிடம் ஹனுமனுக்கு இல்லாத உரிமையா, ஒரு ராஜ்யத்தையே கொடுக்கின்றேன் என்று சொன்னார். ஆனால் ஆஞ்சநேயர் என்ன சொன்னார், நான் வைகுந்தம் வரமாட்டேன், ராமநாமம் இங்குதான் கேட்கும், ஆகவே நான் இங்கேதான் பூலோகத்திலே தான் இருப்பேன் என்று சொல்லி பூலோகத்திலே இருப்பவர் ஆஞ்சநேய பெருமான். ஆகவே அவர் என்ன சொல்கின்றாராம் தெரியுமா சனீஸ்வரனிடம், ராம பக்தர்களிடம் கவனமாக இரு, ராம பக்தர்களை அணுகாதே, ராம பக்தர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதே. ராமநாமத்தை எவன் ஒருவன் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கு சனீஸ்வரனால் பாதிப்பு ஏற்படாதான். ஆகவே நாம் எல்லோரும் தினந்தோறும் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்போம். ராம பக்தர்களை அந்த சனீஸ்வர பகவான்
பீடிக்க மாட்டார், அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். எனவே ராம நாமத்தை சொல்லி அந்த ஆஞ்சநேய பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டு இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற அல்லல்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். அதற்கு நாம் முறையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். முறையாக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் ராமபிரான் நமக்கு உதவி செய்வார், ஆஞ்சநேயர் நமக்கு உதவி செய்வார். நன்றி.